Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். மெட்டலாக இருக்கும் இல்லை பீங்கான் மாதிரி பொருட்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது மெட்டலும் கிடையாது, மற்ற உலகங்களும் கிடையாது, பீங்கானும் கிடையாது. இது மண்ணால் செய்யப்பட்டது, களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள் தான். ஏறக்குறைய ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னுசாமி உடையார்ன்றவர் இந்த மேஜிக் ஜாரை வடிவமைச்சிருக்காரு. ஊற்றின தண்ணி இந்த ஓல்ஸ் வழியாக கீழே வரணும், ஆனால் வரல. இப்போ இந்த ஊற்றின தண்ணி ஊற்றின வழியாக வரணும். ஓல்ஸ் தானே, சுத்தமாக இல்லை. புவியியல் தன்மை எந்த ஒரு பொருள் மேல் நோக்கி போட்டாலும் கீழ் நோக்கி வரும். சப்போஸ் யாருன்னா இதில் விஷம் கலக்கணும், எதனா அவங்களுக்கு உயிருக்கு கேடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம திரவத்தையே இது உள்ள கலக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் உள்ள செலுத்த முடியாது. சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஜாடி இந்த மியூசியம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜாடி பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லலாம் ஐயா. இந்த காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தில் இந்த ஜாடி இருக்குங்க ஐயா. இது மேஜிக் ஜார்னு சொல்லுவாங்க. பொதுவாக இங்கே வரவங்க, அருங்காட்சியகத்துக்கு வரவங்க நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. பாடம் செய்யப்பட்ட விலங்குகள், இன்னும் அனைத்து விதமான பொருட்களை எல்லாம் நாணயங்கள், அப்படி பள்ளி மாணவர்கள், தேடல் உள்ளவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. முக்கியமாக சிறப்பாக வியந்து பார்க்குற விஷயத்தில் பல விஷயத்தில் ஒரு விஷயம் இந்த ஜாரை சொல்லலாம். இது மேஜிக் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மண்குடுவை. மண்குடுவைன்னா இது மூடு குடுவைன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா மேலே ஓப்பன் டைப் இல்லை, இது மோல்டு பண்ண இதுதான். ஹோல்ஸ் தெரியும், ஆனால் இதன் வழியாக இந்த இதுவும் நம்ம உள்ளே செலுத்த முடியாது. இது ஏன் மேஜிக் ஜார் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா, இப்போ பொதுவாக தண்ணி மோண்டு தான் எடுப்போம். இப்படி மேலே ஒரு பொருள், ஒரு டம்ளரில், ஒரு ஜக்கில் மொண்டு எடுப்போம். அது மாதிரி முறையில் இந்த ஜாரில் மொண்டு எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 சிறிய ஓட்டைகள் தெரியும். அடிப்புறத்தில் 4 சிறிய ஓட்டைகள் தெரியும். தண்ணி இதில் லோட் பண்ணி வைப்பாங்க. இந்த வழியாக தான் லோட் பண்ணி வைப்பாங்க. இப்போது இதில் தண்ணி எதுவும் இல்லை. இந்த ஜாரில் தண்ணி எதுவும் இல்லை. இது உள்ள எந்த பொருளும் இல்லை, காலியான பொருள் தான். தண்ணி பொதுவாக மேல் பக்கம் தான் நம்ம எடுப்போம். ஆனால் இந்த மேஜிக் ஜார்ன்ற பொருளில் அடிபாகத்தில் இருக்கிற இந்த 4 ஹோல்ஸ் மூலிமா இந்த தண்ணீரை இதில் நம்ம லோட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் நாங்கள் நண்பர் தண்ணி ஊற்றுவார் பாருங்கள். இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் இதில் ஊற்றிட்டோம். இந்த தண்ணி இதில் ஊற்றின தண்ணி ஒரு சொட்டு கூட இப்போ இந்த டம்ளரில் மிச்சம் இல்லை. ஊற்றின தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வரணும், ஆனால் வரல. இப்போ ஊற்றின தண்ணி ஊற்றின வழியாக வரணும். ஹோல்ஸ் தானே, சுத்தமாக இல்லை. ஊற்றின வழியாக கீழே வரல. ஊற்றின வழியாக கீழே வரல. புவியியல் தன்மை எந்த ஒரு பொருள் மேல் நோக்கி போட்டாலும் கீழ் நோக்கி வரும். ஒரு பாத்திரத்தில், ஒரு பொருளில், ஒரு அகண்டத்தில் ஓட்டை இருந்ததுன்னா கீழ் நோக்கி வரணும். இதில் ஹோல்ஸ் இருக்குது, இந்த வழியை தான் ஊற்றணும். நியாயமாக பார்த்து தண்ணி கீழே வரணும், ஆனால் தண்ணி வரல. ஊற்றின தண்ணி உள்ள லோடாயிருக்கு. இப்போது இந்த வழியாக ஊற்றுறோம். அது தண்ணி அப்படியே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஒரு டிராப் கூட மிச்சம் இல்லாத இந்த டம்ளரில் அந்த தண்ணியை எடுத்துட்டோம். புரியுதுங்களா? அதனால தான் இது மேஜிக் ஜார்னு சொல்கிறோம். கீழே விழாமல் இருக்கிறதுனால இது மேஜிக் ஜார்னு மக்கள் வரவங்க ஆர்வத்தினால அந்த பெயரில் அழைக்கிறாங்க, மேஜிக் ஜார்னு அழைக்கிறாங்க. இதை நம்ம பார்க்க சொல்ல மெட்டலாக இருக்கும், இல்லை பீங்கான் மாதிரி பொருட்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது மெட்டலும் கிடையாது, மற்ற உலகங்களும் கிடையாது, பீங்கானும் கிடையாது. இது மண்ணால் செய்யப்பட்டது, களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள் தான். இது களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள். இப்போ பொதுவாக பானை குழவர்கள் பானை செய்வாங்க. அந்த பானையை ஒரு சக்கரத்தின் மூலிமா, சுழற்சி மூலிமா அந்த வடிவத்தை கொண்டாடுவாங்க. ஆனால் சில பொருட்கள் கைவினையாகவே செய்வாங்க. வெறும் எந்த ஒரு சக்கரமும் இல்லாத, மற்ற ஆயுதங்களும் இல்லாத கையிலேயே செய்வாங்க. அப்படி ஒரு குழவர்கள் ஏறக்குறைய ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி
பொன்னசாமி உடையார்ன்றவர் வந்து இந்த மேஜிக் ஜாரை வடிவமைச்சிருக்காரு. அப்போ வந்து குறுநில மன்னர்களும் ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு நவாப்பு அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த சிற்றரசர்களுக்கு பெரிய ஜமீன்தார்களுக்கு அவங்க யாரும் வந்து பாய்சன் வச்சிடக்கூடாது. ஸோ இதுக்கு கீழே தான் அவங்க யாருக்குமே தெரியாது அப்போ இல்லையா? ஆமாம், பாய்சன் வச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கோசம் தான் இந்த முறையை வந்து அவங்க யோசித்து இந்த வடிவமைப்பை செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து சப்போஸ் யாருன்னா வந்து இதில் விஷம் கலக்கணும், எதனா அவங்களுக்கு உயிருக்கு கேடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷமோ திரவத்தையோ வந்து இதை உள்ளே கலக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் உள்ளே செலுத்த முடியாது. ஸோ இதுக்கப்புறம் கீழே அடைஞ்சிருக்கும், உள்ள எதுவுமே இல்லை. அப்படி உள்ளே அடைஞ்சிருக்குன்னா உள்ள ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸுன்றது இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நான் உங்களுக்கு தண்ணியை வந்து ஊற்றி காமிச்சேன். இந்த வழியாக ஊற்றணுன்றது புதுசாக வர நபர்களுக்கு தெரியாது. ஆனால் இதில் சூட்சமம் என்னன்னா, சூட்சமம் சொல்கிறத விட திறமை அப்படின்றது நம்ம முன்னோர்களுடைய திறமை அப்படி என்னன்னு நம்ம பார்க்க போனோமா, இந்த ஊற்றின தண்ணி லோடாகி நிற்குது அதில் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இந்த ஊற்றின தண்ணி எப்படி லோடாகி நிற்குது அப்படின்ற கேள்விக்கு வர சொல்ல வீட்டில் சாதாரணமாக ஒரு புனலை நம்ம பார்ப்போம். மண்ணெண்ணெய் பால் இது மாதிரி புனல் ஊற்றுறதுக்கு உண்டான புனல் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த புனலோட வாய்ப்பகுதி தான் இந்த பகுதி. அகண்ட பகுதி இந்த கீழ் நோக்கி இருக்கும், நீண்ட பகுதி மேல் நோக்கி இருக்கும். ஆமாம், சிறிய பகுதி. அப்போ அகண்ட பகுதியில் நம்ம நீரை ஊற்ற சொல்ல நம்ம ஜார் இப்படி பிடிச்சி தண்ணி இதில் லோட் பண்ணுறோம். அகண்ட பகுதியில் உள்ள நீர் போயிடுது, திருப்பி இப்படி நிற்க வச்ச உடனே இந்த சைடில் லோட் ஆகிடுது அந்த தண்ணி. அப்போ என்ன ஆகுதுன்னா சைடில் இருக்கிறதுனால கீழே வரக்கூடிய அந்த வாய்ப்பு தண்ணிக்கு இல்லை. ஸோ இதோட நின்றுடுது. ஆமாம், இதோட நின்றுது. ஆனால் இது வெறும் நீர் மட்டும் ஊற்றுறதுக்கு பயன்படுத்தலை. அவங்க நீர் மாதிரியான மோர், பழரசம் மற்ற அவங்க பயன்படுத்தக்கூடிய உட்கொள்ளக்கூடிய பொருட்களை இதில் அவங்க வந்து பழரசங்கள் தான் இருக்கும். பெரிய ராஜாக்கள் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி தான் பயன்பாடுன்னு சொல்ல எதை வேணாலும் வச்சுருக்கலாம். அவங்க நீர் வச்சுருக்கலாம், பழரசம் வச்சுருக்கலாம், தேவையான உணவு பொருளை வந்து இதில் லோட் பண்ணி வச்சுருக்கலாம். பசும் சாணியில் வைப்பாங்க. இப்படி அந்த பசு சாணத்தில் முங்க வச்சு திருப்பி ஹீட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு 2 முறை 3 முறைக்கு ஹீட் பண்ணி எடுத்து பசு சாணத்தில் வச்சு திருப்பி ஹீட் பண்ண சொல்ல அந்த பசு சாணத்தினுடைய பசுமை வந்து இந்த மண்குடுவையில் வந்து கலர் வந்து அதில் ஹீட் பண்ணுறப்பே வந்த கலர், அந்த சாணத்தோட கலர். பொதுவாக வந்து பசு சாணன்றது ஒரு கலரை வந்து ஏன் சுண்ணத்தில் நம்ம மேற்கொண்டு ஒரு கலரை வைக்க சொல்ல அது காலகாலத்துக்கு நிற்கும். சுண்ணன்றது வந்து அது ஒரு ஹீட்டான ஒரு பொருள், அது குறிப்பிட்ட வெப்பத்தை அதை தன்னளவே வச்சுருக்கோம். அது மாதிரி ஹீட் பண்ண சொல்ல இந்த இயற்கையான அந்த பசு சாணத்தினுடைய வண்ணம் வந்து அதை உள்ள வந்து ஃபுல்லாக அது கவர் ஆகிடுது, அது மோல்ட் ஆகிடுது. மோல்ட் ஆகிட்ட பிறகு ஆட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா, பாலில் இழைப்பிரியாத துணி இல்லை பஞ்சு மாதிரி சிறிய வேறு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேரை வச்சு பாலை தொட்டு மேலே ஃபுல்லாக தேய்ப்பாங்க. மட்டி பேப்பர்லாம் அப்போ கிடையாதுங்க. ஆமாம், அந்த மாதிரி பொருள், பெயிண்ட்டு, இந்த விஷயங்கள்லாம் வழவழைப்பு தன்மைக்கு ஷைனிங் கொடுக்கறதுக்கு. இப்போது இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறமும் இந்த பெயிண்டினுடைய தன்மை இவ்வளோ பளிச்சுன்னு இவ்வளோ பசுமையாக அந்த இயற்கையான பசுமாட்டு சாணம் இன்னும் பசுமையாக வந்து நமக்கு காட்சி தருது. சார் உள்ள நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இரும்பு ஆயுதங்கள் ஆரம்பிச்சு தாழிகள் எல்லாமே பார்த்தோம். அதில் கடைசியாக பார்த்தா நம்ம ஜாடியை பற்றி அதில் பார்த்துருந்தோம். அதில் வந்து என்னன்னா ஒரு விஷமே கலக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நிறைய நாயக்கர்கள் தான் கடைசி காலத்தில் ஜமீன்தார் வரைக்குமே அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஜாடி வயசு இப்போ 200 வருஷத்தை தாண்டி இருக்கு. 200 வயசு கடந்த அந்த ஜாடி ஏன் இப்போ இடைக்காலகட்டத்தில் எப்படி அதை ஏன் யாருமே அதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணலையா? எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுற தொழில்நுட்பம் மறந்து போனது எங்கே? பொதுவாக வந்து மண்பானைகள்ங்கிறது எளிதில் உடையக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எளிதில் உடையக்கூடிய பொருட்களோட பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. நடுவில் வந்து சில பொருட்கள் வந்து மாறுபாடு அடையுது. இப்போ பிளாஸ்டிக்கோட பயன்பாடுகள் வர ஆரம்பித்த உடனே மண்பானையோட பயன்பாடு நின்றுடுச்சு. அந்த இடத்துல அதுக்கான தடை வருதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15-16 தலைமுறைகளாக வந்து மண்பானையை செய்கிறவங்க பரம்பரை செஞ்சுட்டே வந்தாங்க. அது நடுவில் என்னாச்சுன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த தொழிலே செய்யாமல் வேறு தொழில்களுக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாறும்போது அதோட நேர்த்திப்பாடு குறைய ஆரம்பிக்குது. மற்றவங்க அந்த தொழிலை செய்யும் போது நேர்த்திப்பாடு குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அதுதான் அந்த தலைமுறையினரோட வெளியேற்றங்கள். வெளியில் போயிட்டு அவங்களோட இதே தொழிலை செய்யாமல் வேலை தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவங்க வெளிநாடுகளில் போயிட்டு செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதை தயாரிக்கக்கூடிய
திறமையான கைவினைஞர்கள் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஒருவேளை இந்த படையெடுப்புக்கு பிறகு இல்லை பிரிட்டிஷாருடைய வருகைக்கு பிறகு இதெல்லாமே மாறி போகிறதுன வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்குமா? ஓரளவுக்கு இருந்திருக்கலாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க வரும்போது நம்ம மண்பானையை உபயோகப்படுத்தி இருந்தோம். அவங்க வந்து செராமிக்கில் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பீங்கான்கள் மாதிரி பீங்கான் மாதிரி செராமிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, வேலையும் கொஞ்சம் குறைவு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பொருட்களை உள்ளே கொண்டு வரும்போது இதற்கான வேலைப்பாடுகள் குறைய ஆரம்பிக்குது, இதற்கான தேவைகளும் குறைய ஆரம்பிக்குது. ஒரு காலத்தில் நம்ம மண்பானையில் சமையல் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி மண்பானை சமையலே இல்லை. அதனால தான் அது அழிஞ்சு போச்சு. இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது நிறைய கேன்சர்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அட்வான்ஸ்டான ஒரு இதில் இருந்து எது நீங்கள் ரொம்ப சிறந்ததுன்னு பார்க்குறீங்க இதை பார்க்குறப்போ? மண்பானை சிறந்ததுங்க. ஆனால் மண்பானையோட உபயோகம்னு ஒன்று இருக்குது. இப்போ மண்பானையை கொண்டு வந்து நவீன காலத்தில் மைக்ரோ ஓவனில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ மைக்ரோ ஓவனுக்கு இது இப்போ நம்ம வேலையை வந்து எளிதாக்கக்கூடிய வேலையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பானையில் சமையல் பண்ணுறது கொஞ்சம் எளிதான வேலை கிடையாது, மைக்ரோ ஓவன் எளிதான வேலை. இப்போ நம்ம எளிமைக்கு வரும்போது அதோட பயன்பாடு குறைய ஆரம்பிக்குது. அதனால் அந்த பயன்பாடு அழிஞ்சு போயிட்டு நம்ம எளிமையான முறையில் சமைக்கிறது எப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஆனால் உடலுக்கு நல்லது கெடுதலுங்கிறது அதில் பார்க்குறது இல்லை யாரும். இந்த ஜாடிங்கிறது எந்தெந்த மன்னர்கள் யாரோட ஆட்சியில் வரைக்கும் இது இருந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா முதல்ல நீங்கள் சொன்னீங்க இதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறப்போ இது கிட்டத்தட்ட முகலாயர்களோட அந்த இது வரைக்குமே இருந்திருக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் பிரியாணி மாதிரியான ஒரு டைப்பில் எல்லாமே இதோட மாடல் அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் இருந்திருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ அதை கொஞ்சம் நம்ம நேயர்களை விளக்கமாக சொன்னீங்க நல்லாயிருக்கும். ஆற்காடு நவாப்களுக்கு பெரும்பாலும் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆற்காடை சார்ந்த நவாப்களுக்கு. அதுக்கப்புறம் லோக்கல் ஜமீன்தார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரிகிரி அந்த கிராமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய லோக்கல் ஜமீன்தார்ஸ் வரலுமே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை கரிகிரி ஜாடிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. கரிகிரி பொருட்கள்னே பேர் அதுக்கு, கரிகிரி மட்பொருட்கள் பேர். இதை கரிகிரி பாட்ரிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க இதை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க, கரிகிரி பாட்ரிஸ்ன்னு ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தயார் பண்ணவரை பற்றி பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இது எத்தனை விதமாக பிரித்து தயார் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனுவல்னு ஒரு புக்கில் அவங்க அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட காலங்கள் வரலும் எல்லாமே சிறப்பாக தான் இருந்திருக்கு. ஒரு தமிழர்கள் மறந்து போன அப்படி ஒரு விஷயம் இதை சொல்லலாமா? தமிழர்கள் மறந்து போன கலைகளில் மண்பானை செய்தல் கலையும் ஒன்று. அதில் முக்கியமாக இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அதில் அவங்க வந்து நம்ம பயன்பாடு எப்போ குறையுதோ அப்போ தயார் பண்ணுறதும் குறையுது, அவ்வளோதான். பயன்பாடு அதிகமாக இருந்தால் தயாரித்தல் அதிகமாக இருக்கும், பயன்பாடு குறையும் போது தேவை குறையும் போது உற்பத்தியும் குறையுது. ஓகே, அட்வான்ஸ்டாக இன்னொன்று வர்றப்போ ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கிற ஒன்று அப்படியே அது கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாங்க. நீங்கள் வந்து பாரம்பரியமான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு நேரங்கள் அதிகமாகும், ஆனால் அதோட உபயோகம் நல்ல உபயோகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மண்பானை செய்கிறதுக்கு ஒரு பானை செய்கிறதுக்கு 5 நாள் 6 நாள் ஆகும். ஆனால் பிளாஸ்டிக் மோல்டிங்கில் ஒரே நாளில் 1000 பொருள் செய்யலாம். அந்த வித்தியாசங்கள் இருக்குது, தயாரிப்பு வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய நீங்கள் 5 நாள் தாமதமாக நீங்கள் 5 நாள் தாமதப்படுத்தி 5 நாள் பொறுத்திருந்து நீங்கள் ஒரு பானையில் வாங்கி சமையல் பண்ணிங்கன்னா அது தயாராகிறதுக்கு 5 நாள் ஆகும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கான எதிர் உயிர்கொல்லிகள் இருக்காது, அது எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் தயார் பண்ணலாம், அதெல்லாம் அவ்வளவும் உங்களுக்கான நோய் கிருமிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு மூட்டை நெல்லுக்கு ஒரு மூட்டை மிளகாய் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் நெல்லோட விளைச்சல் அதிகமாகிடுது, மிளகாயோட விளைச்சல் குறையுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5 மூட்டை நெல்லுக்கு ஒரு மூட்டை மிளகாய் கொடுக்குறாங்க. அப்போ மிளகாய்க்கான மதிப்பு கூடிடுது, பொருளோட மதிப்பு. அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக என் மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா 2க்கும் சமமான எடை இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேணும், விலையை நிர்ணயிக்கக்கூடிய பொருள் வேணும் போது 3ஆவதாக ஒன்று கொண்டு வராங்க, அதுதான் பணம். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.